சிவனுக்கு ஏன் வில்வ இலை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் தெரியுமா? சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. வில்வ இலை 3 பிரிவுகளாக காணப்படும். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரையும் குறிக்கிறது. அதேபோல் ஊர்த்வ, தத்துவ, வாசுதேவம் என 3 சக்திகளின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. வில்வ மரம் பஞ்சபூதங்களில் நீரின் சக்தியை கொண்டது. இதனால் இது சிவனின் அக்னி தத்துவத்தை கட்டுப்படுத்தி சிறப்பாக வழிபட உதவுகிறது. சிவனுக்கு வில்வ தாழையை அர்ப்பணிப்பது அனைத்து பாவங்களையும் நீக்குவதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்வ இலை தூய்மையானது மற்றும் ஆரோக்கிய சக்தி கொண்டது. இதன் வாசனை தொற்று நோய்களை தடுக்க கோவில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. இதனை கொண்டு காய்ச்சல், வயிற்று வலி, நீரிழிவு போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். புராணங்களின்படி கைலாயத்தில் சிவபெருமான் வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதன் இலையினை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. தனியொரு வில்வ இலை கூட சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் போது கோடிக்கனிகள், வாழைப்பழம், தேங்காய் போன்றவை அர்ப்பணித்த புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன.